அவ உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கா. சரிங்க பெரியவா. இவா பேர் வைத்தியநாதன். தெரியும், எழுத்தாளர் தானே. பெரியவா, நீங்க என்ன ஞாபகம் வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உங்களையும் மறக்கல, உங்க எழுத்துக்களையும் மறக்கல. ரொம்ப நன்றி பெரியவா. நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பணியை ரொம்ப சிறப்பா மக்களுக்கு பயனுள்ள வகையில செய்வேன்னு நான் அந்த பகவான் கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்காகத்தான் பெரியவா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் நிச்சயமா செய்வேன். பெரியவா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. நான் இந்த முறை கோவில்களை பத்தியும் பகவானை பத்தியும் கட்டுரை எழுதலான்னு இருக்கேன். பேஷ் பேஷ், ரொம்ப நல்ல காரியம். நீங்க அதை சிறப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரியவா, அது மட்டும் இல்ல, நான் உங்களை பத்தியும் கட்டுரை எழுதலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கு அனுமதி அளிக்கணும். எழுத்தாளர்களுக்கு எதை பத்தி வேணாலும் எழுதுறதுக்கு உரிமை இருக்கு. இதுல நான் என்ன தலையிட போறேன்? பெரியவா, எனக்கு ஏதாவது சந்தேகமோ இல்ல சில விஷயங்களை பத்தின விவரங்களோ தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேட்கலாமா? நிச்சயமா கேட்கலாம். இதுல என்ன இருக்கு? நேக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன், தெரியாதத நீங்க எனக்கு சொல்ல போறேன். நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அது என் பாக்கியம் பெரியவா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பத்மா, பத்மா, குடிக்க கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வாடி. இதோ வரேனா. இந்தாங்க. ஏன்னா பெரியவாளை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குடி. பெரியவாவை பத்தி எழுதுறதுக்கு அவர்கிட்டயே அனுமதி வாங்கிட்டேன். இனிமே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். முதல்ல கோவிலை பத்தி எழுத போறீங்களா, பெரியவாளை பத்தி எழுத போறீங்களா? முதல்ல நம்ம கண்கண்ட தெய்வம் பெரியவாளை பத்தி எழுதலான் இருக்கேன். அப்புறம் கோவில்களை பத்தி எழுதலான் இருக்கேன். ஏடே, எங்க நம்ம பையன் கண்ணனை காணோம்? நம்ம பக்கத்தாத்து பசங்களோட விளையாட போயிருக்கான். ஏண்டே, நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதானே அவனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதோ, அதுக்குள்ள ஏன் அவனை வெளியில விளையாட விட்ட? ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்றது? இவ்வளவு நாளும் வெளியே போகாம வீட்டுல தானே இருந்தான். இன்னைக்குதான் ரொம்ப கெஞ்சி கேட்டா விளையாட போகணும்னு, அதான் போக சொன்னேன். இது ஒரு குத்தமா? வேணும்னா இப்பவே போய் பக்கத்து ஆத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, விடு விடு, விளையாடிட்டு போட்டோம். அப்படி என்ன விளையாட்டோ? ஏன்னா விளையாட்டுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வர்றது. நம்ம ஊருக்கு புதுசா மாசித்தர்னு ஒருத்தர் வந்திருக்காராம். என்ன மாசித்தர்? ஆமாண்ணா, அவரு சித்தர்களுக்கெல்லாம் மாசித்தரா. அதனால எல்லாரும் மாசித்தர்னு தான் கூப்பிடுறாங்க. வடிச்ச சாதத்தை உள்ளங்கையில வச்சு தேய்ச்ச உடனே அது மறுபடியும் அரிசி ஆயிடுறதாம். வெந்தயத்தை கையில வச்சு மூடி திறந்த உடனே அது தோரம் பருப்பு ஆயிடுறதாம். ஏண்டி, அவர் என்ன சித்தரா இல்ல சமையல்காரரா? ஏன்னா சேத்த அமைதியா இருக்கேலா, உண்மையிலே அவர்கிட்ட சக்தி இருக்கான். திருச்செந்தூர்ல இருந்து மஞ்சள வரவழைச்சாராம், பழனில இருந்து விபூதிய வரவழைச்சாராம், மீனாட்சி குங்குமத்தை. நிறுத்துறியா? இதெல்லாம் நோக்கு யார் சொன்னது? நம்ம பக்கத்தாத்து ஜானகி மாமி தான் சொன்னா. அவ தானே சொன்னா. நீ நேர்ல பாத்தியா? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா? இல்லனா அவர்கிட்ட போன பல பேருக்கு நல்லது நடந்திருக்கான். நம்ம கண்ணு முன்னாடியே பல ஆச்சரியமான விஷயங்களை பண்ணி காட்டுறாராம். இங்க பாரு, சில கண்கட்டு வித்தைகளை தெரிஞ்சு வச்சுட்டு சில நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன சித்து விளையாட்டெல்லாம் பண்றாளாம். அதுக்காக அவரை போய் சித்தர் மகான் எல்லாம் சொல்றதா? இந்த மாதிரி எத்தனையோ போலி ஆசாமிகளை வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்த்திருப்போம். அப்படி இருந்தும் நமக்கு புத்தி வரல. இவெல்லாம் பணத்துக்காகவும் பேருக்காகவும் இந்த மாதிரி கதைகளை கட்டி விடுவா. நாம தான் யார் உண்மையிலே நல்லவா யார் போலியா நடிக்கிறான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரியவா மாதிரி மகான் இருக்கிற இந்த ஊர்ல இப்படியும் சில பேர் இருக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. முதல்ல இவாளை பத்தி எழுதி மக்கள் கிட்ட இவ முகத்திரைய கிழிச்செறியணும். அப்பதான் இவாளால மத்தவங்க மரியாதை குறையாம இருக்கும். இல்லைன்னா மக்கள் இவ எல்லாரையும் ஒன்னா நினைச்சிருவா. முதல்ல உள்ள போய் வேலையை பாரு. ஐயோ, அம்மா, ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதுமா அம்மா. கண்ணா, என்னாச்சு? ஐயோ, என்னடா பண்றது? கண்ணா,
என்னாச்சுடா? என்ன பண்றது? நான் காலம்பரவே சொன்னேன்ல, இவன் முழுசா குணமாகற வரைக்கும் விளையாட வெளியே அனுப்பாதன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, வயிறு வலிக்குதுன்ற. ஏன்னா, வயிறு வலிக்கு மாத்திரை எடுத்துட்டு வரட்டுமாண்ணா? பேசிட்டு இருக்காத, போ போ எடுத்துட்டு வா. ஐயோ பகவானே, கொஞ்சம் குழந்தை பொறுத்து வாடா. என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா இப்ப மாத்திரை எடுத்துட்டு வந்துருவா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. இந்தப்பா மாத்திரை போட்டுக்கோ. செத்த நாள் பொறுத்துக்கோப்பா. புள்ள இன்னும் இப்ப தானே துடிக்கிறானே. மாத்திரை சாப்பிட்ட, கொஞ்சம் நிச்சயமா பொறுத்துக்கப்பா. குணமாயிடும். சரியாயிடும். என்னன்னா இது, மாத்திரை சாப்பிட்ட பிறகும் வயிறு வலியால துடிச்சிட்டு இருக்கானே. அதாண்டி நேக்கும் புரியல. ஏன்னா இவனை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போலாமா? இந்த நேரத்துல எப்படி டாக்டர் இருப்பாரு? அப்படியே இருந்தாலும் 2 மைல் தூரம் போகணும். அழாதப்பா, சரியா இவனை இருப்பா. எப்படி தூக்கிட்டு போறது? அழாதப்பா. போக்குவரத்து வசதி வேற இந்த நேரத்துல இருக்காது. ஏன்னா பக்கத்துல எந்த டாக்டராவது இருக்காராண்ணா? பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் இல்ல. வேற யாராவது வைத்தியர்? வைத்தியர் இல்லைன்னா பரவாயில்லண்ணா, மாசித்தர் பக்கத்துல தான் இருக்காரு, அவர்கிட்ட அழைச்சிட்டு போலாம். என்ன சித்தர்கிட்ட அழைச்சிட்டு போறதா? வேண்டவே வேண்டாம். ஏன்னா ஆபத்துக்கு பாவம் இல்லண்ணா, இவன் வழியான துடிச்சுட்டு இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலண்ணா. அவரை விட்டா நமக்கு உதவி பண்ண வேற யாரு இருக்கா? வாங்க, நான் அழைச்சிட்டு போலாம். அவரால இவனுக்கு குணமானா அது நமக்கு நல்லது தானே. இது விட்டா நமக்கு வேற வழி இல்லண்ணா. வாங்கண்ணா, இப்ப நீங்க வரையில இல்ல நானே அழைச்சிட்டு போட்டா? சரி வா, இவனை சித்தர்கிட்டயே அழைச்சிட்டு போலாம். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஐயா, ஐயா, எங்க இருக்கேள்? ஐயா, ஐயா, எங்க இருக்கேள்? ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? என் பையன் வயிறு வலியால துடிச்சிட்டு இருக்கு. நீங்க தான் இவனை காப்பாத்தணும். ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் விட்டா வழியிலேயே உயிர் போயிரும் போல இருக்கே. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எப்படியாவது என் பையன் உயிரை காப்பாத்தணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க என் மேல நம்பிக்கையோட வந்திருக்கீங்க, ஆனா மத்தவங்க என் மேல நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோட வந்திருக்க மாதிரி தெரியுதே. இல்லங்க ஐயா, எல்லாரும் உங்க மேல நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு என் பையனை காப்பாத்துங்க. சரி, இவனை இப்படி கொண்டு வாங்க. கண்ணா, கண்ணா, நான் கொன்னு இல்லையே. வயிறு வலிக்கல இல்ல, நன்னா தானே இருக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா நான் கண்ணனோட வெளியே காத்துட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்கோ. நான் உங்க பையனை காப்பாத்திருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. நான் இந்த மாதிரி நிறைய கண்கட்டு வித்தை எல்லாம் பார்த்திருக்கேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஆமா, பெரிய எழுத்தாளராச்சே, அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியுமா? இல்ல ஏமாந்துதான் போயிருவீங்களா? நீங்க எது எழுதினாலும் மக்கள் அதை அப்படியே நம்புறாங்களாமே, அது உண்மையா? உங்க எழுத்து மேல மக்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்காம, உங்க பையனை நான் காப்பாத்துறதுக்காக எனக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க கடனை நீங்க எப்படி அடைக்க போறீங்க? என் பையனை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி அனுப்புங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். இப்ப நான் கிளம்புறேன். யாரு? என்ன வேணும் சொல்லுங்க. உங்களை மாச்சித்தர் வர சொன்னார்.
எதுக்கு? அதெல்லாம் தெரியல. மாசித்தர் உங்களை வர சொன்னார். என்ன யோசனை பண்றேர்? உடனே புறப்பட்டு வாங்கோ. ஏன்னா அவ யாரு? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கேலே. யார் அவ சொல்லுங்க. மாச்சித்தர் என்ன வர சொன்னதா அவர் சொல்லிட்டு போறார். அப்படியா? நான் கூட கண்ணனை பாத்துட்டே நேத்து அவரு உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு கேட்க மறந்துட்டேன்னா. சித்தர் உங்ககிட்ட என்னன்னா பேசினாரு? ஏதாவது வேணும்னு கேட்டாரா? அவர் நேத்து என்கிட்ட எதுவும் கேட்கல. எதுவுமே கேட்கலையா? இல்ல. நான் சொன்னனோ இல்லையோ, அவரு நல்லவரு. நீங்க தான் தேவையில்லாம அவர் மேல சந்தேகப்படுறேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னேன். ஓ, அதான் ஆள் அனுப்பினாரா? ஏதாவது வேணும்னு கேட்டாரா? அவரு கேட்டது கொடுத்தேலா? என்ன நான் எதுவுமே பேசாம இருக்கேன்? அவர் என்ன வர சொல்லி இருக்கார். உங்களை வர சொல்லி இருக்காரா? என்ன விஷயம்னு கேட்டேலா? வர்றச்சு ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லிருக்காளா? இல்ல, அவர் வேற எதையும் கேட்கல. என்ன மட்டும்தான் வர சொல்லி இருக்கார். அப்படியா? உங்களை மட்டுமா வர சொல்லிருக்காரு? உங்ககிட்ட என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல அவரை போய் பாத்துட்டு வாங்கோ. நம்ம பையன் உயிரையே காப்பாத்திருக்காரு. போங்கோ, போய் பாத்துட்டு வாங்கோ. நேக்கு என்னவோ அவரை பாக்குறதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோன்னு தோன்றது. அவரை பாக்குறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போறது? நமக்கு கஷ்டம் வந்தப்போ அவர் தானே நம்ம போய் பார்த்தோம். அவர் தானே நமக்கு உதவி பண்ணாரு. போய் பாத்துட்டு வாங்கோ. அவர் போய் பாக்குறதால என்ன ஆயிட போறது? கண்ணனுங்க உள்ள தூங்கிட்டு இருக்கான். பாவம், ராத்திரி எல்லாம் வலியால துடிச்சிட்டு இருந்தான். இப்பதான் நன்னா அசந்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல மாசத்துல போய் பாத்துட்டு வாங்கோ. சரி, கண்ணனை பத்திரமா பாத்துக்கோ. நான் போயிட்டு வந்தேன். சரிண்ணா. வாங்க வைத்தியநாதன். நீங்க எங்க வரமாட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க தைரியசாலி தான். நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணும். என்ன, பணம் எதுவும் வேணுமா? கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தரேன். பணமா? எனக்கா? நான் நினைச்சா பண மழையே வர வைப்பேன். என்ன பணமழை வரும்னு பாக்குறீங்களா? ஆமா, நீங்க இந்த மாதிரி நிறைய சித்து விளையாட்டெல்லாம் செய்வேலாம, அதான் பார்த்தேன். எங்க நேக்கு ஏதாவது சித்து விளையாட்டு காட்டுங்க. அப்ப நான் செய்யறதெல்லாம் வெறும் சித்த விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட சக்தி இல்லைன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட இருக்கிற சக்தியை வச்சு என் மனசுல இருக்கிறத கூடவா உங்களால கண்டுபிடிக்க முடியாது? எழுத்தாளராச்சே, அதான் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க. உங்க பையன் நேத்து வழியில துடிச்சப்ப யார் அவனை காப்பாத்தினாங்கன்னு மறந்துட்டீங்க போல இருக்கு. நிச்சயமா மறக்கல. அப்ப எப்படி குணமானான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? தெரிஞ்சதுனாலதான் இப்படி பேசுறேன். நாங்க ஆத்துல இருந்து கிளம்பும் போதே அவனுக்கு மாத்திரை கொடுத்துதான் அழைச்சிட்டு வந்தோம். மாத்திரை வேலை செய்யறதுக்கு சித்த நாளி ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்குள்ள என் ஆத்துக்காரி அவசரப்பட்டு அவனை இங்க அழைச்சிட்டு வந்துட்டா. அதனால இங்க வந்ததும் குணமானதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே. உங்க எழுத்து மாதிரியே உங்களுடைய பேச்சு ரொம்ப வலிமையா இருக்கு. ஆனா இந்த வலிமையை என்கிட்ட காட்டாதீங்க, எனக்காக காட்டுங்க. என்ன புரியலையா? யார் யாரையோ பத்தி கட்டுரை எழுதுற நீங்க என்ன பத்தியும் நீங்க கட்டுரை எழுதணும். அந்த கட்டுரையால நான் நாடு முழுக்க பிரபலமாகணும். என் புகழை பத்தியும் என் சக்தியை பத்தியும் எல்லாரும் பேசணும். என்ன கடவுளா வணங்கணும். இப்ப எனக்கு புரியறது. நீங்க எதிர்பார்க்கறது என்னைக்குமே நடக்காது. என்னோட எழுத்துக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அத நான் எப்பவுமே தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். இப்ப முடிவா கேக்குறேன், என்ன பத்தி கட்டுரை எழுத போறியா இல்லையா? பெரியவா மாதிரி மகான்களை பத்தி எழுதின என் கையால உன்ன மாதிரி சித்து விளையாட்டு காமிக்க கூடிய போலி ஆசாமிகளை பத்தி என் உயிரே போனாலும் எழுத மாட்டேன். அப்ப இந்த கையால என்ன பத்தி எழுத மாட்டேன். அதான் எழுத மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேனே. என்ன பத்தி எழுதாத கையா என்ன செய்யறேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்ண? என்ன பண்ண? என் கையை அசைக்க முடியல. என் கையை பழையபடியாக்கு. கையை அசைக்க முடியலையே. என்ன பண்ண? ஐயோ, கையை அசைக்க முடியல. என்ன விட்டுரு. இப்ப என் சக்தியை புரிஞ்சுக்கிட்டியா?
என்ன பத்தி கட்டுரை எழுதுறேன்னு சொல்லு. இல்ல, நான் உன்னை பத்தி கட்டுரை எழுத மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நான் உன்னை பத்தி கட்டுரை எழுத மாட்டேன். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில எழுதவே முடியாது. பரவாயில்லையா? எழுதுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை செல்வ செழிப்போட வாழ வைக்கிறேன். இல்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்திக்க யாருகிட்ட போகணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நீ எங்க போறேன்னு. போ, நானும் வர்றேன். நானும் அந்த சக்தியை நேர பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். போ, வர்றேன். பெரியவா, என்ன காப்பாத்துங்க பெரியவா. பெரியவா, என்ன காப்பாத்துங்க பெரியவா. முதல்ல அமைதியா இருங்க, பதட்டப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பெரியவா, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்காம உள்ள வந்துட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் அந்த மகா பெரியவரா? உங்களை பார்க்க முதல் முறையா வர்றேன், ஆனா வெறுங்கையோட வந்துட்டேனே. இதுல ஒண்ணுமே இல்லையே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எங்க உங்க காணிக்க? பகவான் சிலருக்கு மத்தவாளை விட அதிக சக்தியை கொடுத்ததுக்கு காரணம் அவ மத்தவாளை நன்னா பாத்துக்கணுங்கிறதுக்காகத்தான். அந்த சக்திய சரியா பிரயோகிக்காட்டாலும் பரவாயில்ல, துஷ்பிரயோகம் பண்ணாம இருங்கோ. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே. பெரியவா, உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. வர சொல்லிட்டா? வர சொல்லுங்க. வாங்கோ. பெரியவா வாங்க, உட்காரு. நல்லா இருக்கும். என் பேரு சரஸ்வதி. சொல்லுங்க. கொஞ்ச நாளா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. எல்லா மருத்துவமும் பார்த்துட்டு இருக்கோம். பெரியவா தான் அருள் செய்யணும். நான் என்ன அருள் புரியுறது? அம்பாளை போய் பாரு. சரி, ஓம் பிள்ளை மட்டும் குணமானா போருமா? எனக்கு எல்லாமே என் பையன்தான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நோக்கு ஒன்றும் புரியல. இந்த அம்பாளை வேண்டிட்டு உன் பிள்ளையாண்டாங்கையில கட்டு.
உனக்கு உன் புள்ள மட்டும் முக்கியமா இருக்கலாம், ஆனா நேக்கு அப்படி இல்லை. போயிட்டு வா, வச்சுக்கோ போ. ரொம்ப நன்றி பெரியவா. அண்ணே வாங்கண்ணே, வாங்க உட்காருங்கண்ணே, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? அண்ணி வரலையா அண்ணே? 2 பேரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுண்ணே. ஏதாவது முக்கியமான விஷயமா அண்ணே இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயம்தான். ஐ மாமா, ஏன் மாமா எங்களை பார்க்க வர மாட்டீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பூங்குடி, என்னண்ணே சொல்லுங்க. என்னோட இடத்த விக்கலாம்னு இருக்க. எந்த இடத்த? நீங்க தோட்டம் போட்டு வச்சிருக்கீங்களே அதான். என் மரம் இருக்க இடத்தையா மாமா? ஆமா, நல்ல விலைக்கு கேக்குறாங்க, கொடுத்துடலான்னு இருக்க. அது நம்ம பரம்பரை சொத்துண்ணே, நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிறது அந்த நிலம் மட்டும் தானே. அதை எதுக்குண்ணே விக்கணும்? எது நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்க நிலமா? விட்டா அது உங்க நிலம்னு சொல்லி உரிமை கொண்டாடுவ போல இருக்கு. உன் வீட்டு பக்கத்துல இருந்தா அது உன்னோட நிலம் ஆயிடுமா? அது என் பேர்ல இருக்க நிலம், புரியுதா? சரிங்க அண்ணே, அது உங்க நிலம் தான், நான் இல்லன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணே. எனக்கு என்னமோ அந்த நிலத்தை விக்கிறது சரின்னு தோணல அண்ணே. அம்மா, அப்ப என் மரம்? அந்த மரத்தை இன்னும் 2-3 நாள்ல வெட்ட போறோம். என்ன மரத்தை வெட்ட போறீங்களா? மாமா வேணாம் மாமா, மரத்தை வெட்டாதீங்க மாமா, மரம் பாவம் மாமா. அம்மா சொல்லுங்கம்மா, மரத்தை வெட்ட வேணான்னு சொல்லுங்கம்மா. அண்ணே, நிலத்தை வேணா நீங்க வச்சுக்கோங்க அண்ணே, ஆனா தோட்டத்துல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டாதீங்க அண்ணே. அதெல்லாம் எங்க குடும்பத்துல ஒன்னாதான் இருக்கு. தயவு செஞ்சு அந்த மரத்தெல்லாம் வெட்டாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும்ண்ணே. என்ன ஒரு மரத்துக்காகவும் தோட்டத்துக்காகவும் 2 பேரும் இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? இந்த இடம் கைவிட்டு போயிடும் நாடகம் ஆடுறீங்களா? ஐயோ அண்ணே, எனக்கு நிலம்லாம் வேண்டாம், அந்த தோட்டத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க அண்ணே. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவ அதிகமா பேசினதும் விளையாடினதும் அந்த மரத்துங்க கூட தான். அது மட்டும் இல்லண்ணே, அவர் போனதுக்கு அப்புறம் எந்த வருவாயும் இல்லாத எங்க குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த மரங்க தானே. அங்க இருந்து கிடைக்கிற அந்த பழத்தை சாப்பிட்டுதான் நாங்க இப்ப காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோண்ணே. எங்களுக்கு காசு ஏதாவது தேவைன்னா கூட அந்த மரத்துல இருக்கிற பழத்தை வித்துதான் செலவை பார்த்துட்டு இருக்கோண்ணே. நீங்க அந்த மரத்தை வெட்டிட்டா நாங்க சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் என்னென்ன பண்ணுவோம்? மாமா, மரத்தை வெட்டாதீங்க மாமா, எனக்கு அதை விட்ட வேற யாரும் இல்ல மாமா. என் கூட விளையாட கூட யாரும் இல்ல மாமா. கிழக்கு பக்கம் ஓரமா இருக்க மரம் தான், நான் என்ன சொன்னாலும் கேக்கும். வெட்டாதீங்க மாமா. ஆனா அந்த மரம் தான் இப்ப பட்டு போச்சம்மா. இதுக்கு மேல அந்த மரம் என்ன பண்ண போகுது? இன்னும் 1 வாரத்துல மரம் முழுக்க பட்டு காஞ்சு போகுது. அதுக்கு முன்னாடி நானே வெட்டிடலான்னு இருக்கேன். இதுல என்ன தப்பு? உண்மையிலே மரம் பட்டு போயிடுச்சு. இல்லம்மா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நம்பலன்னா நீயே போய் பாரு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க மரத்தை வெட்டுறதுக்காக போய் சொல்றீங்க. அது பட்டு போயிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கோம், அது எதுவுமே சொல்லல. ஓ, அது உன்கிட்ட பேசுமா? நீ சொன்னா அது கேக்குமா? அப்ப உனக்கு 2 நாள் அவகாசம் தரேன். உன் மரத்துக்கிட்ட சொல்லி பழையபடி மாற சொல்றியா? அப்படி உன் மரம் பழையபடி மாறி பழங்களையோ துளிரையோ விட்டுச்சுன்னா உன் மரத்தை மட்டும் இல்ல, வேற எந்த மரத்தையும் நான் வெட்ட மாட்டேன். அப்படி மரம் பட்டு போய் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை மட்டும் இல்ல, எல்லா மரத்தையும் நான் வெட்டிடுவேன். அப்புறமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. உங்க 2 பேருக்கு தான் சொல்றேன். வரேன். என்னாச்சு உனக்கு? அம்மா அம்மா, மாமா சொன்னது உண்மைதாம்மா. மரம் அங்கங்க காஞ்சு போயிருக்கு. ஏம்மா, அதுக்கு என்னாச்சு? அந்த மரம் பட்டு போக ஆரம்பிச்சிடுச்சுமா.
என்னம்மா சொல்ற? ஆமாமா, இனிமே இந்த மரம் பூக்காதுமா. அதோட கதை முடிய போகுதுமா. அது திரும்பியும் பழையபடி ஆகுறதுக்கு வழியே இல்லையாம்மா? இல்லம்மா, அதுக்கு வேற வழியே இல்லம்மா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப என் மரத்தை மாமா வெட்டிடுவாரா? உன் மரத்தை மட்டும் இல்லம்மா, எல்லா மரத்தையும் வெட்டிடுவாருமா. இனிமே நான் உன்னை எப்படி பாதுகாக்க போறேனே தெரியலம்மா. சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. இந்த கடவுள் நம்மள ஏன் தான் அப்படி சோதிக்கிறாரோ? நம்ம அவருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நம்ம எப்படியாவது வளர்த்து ஆளாக்கணும் தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும் போல இருக்கு. அக்கா அக்கா, என்னக்கா? வாங்க உட்காருங்க. என்னக்கா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இப்ப பரவாயில்லம்மா. என்ன பூங்கொடி, அமைதியா இருக்க? எப்பவும் துரு துருன்னு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்ப. நீ ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே. நீங்க ஏதாவது திட்டினீங்களாக்கா? நான் எதுவும் சொல்லலம்மா. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சரி, இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்கக்கா. இது எந்த கோயில் பிரசாதம்மா? நேத்து காஞ்சிபுரம் போயிருந்தேன்க்கா. பூங்கொடி சொன்னாலா? ஆமா சொன்னா. அக்கா எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா. காஞ்சி பெரியவா பாக்கதான்க்கா போயிருந்தேன். அப்படியா? காஞ்சி பெரியவாளை பாத்தியா? பாத்தேன்க்கா. ஆனா எவ்ளோ கூட்டம்! மக்கள் அவரை பாக்குறதுக்காக எந்தெந்த ஊர்ல இருந்தோலாம் வந்திருக்காங்கக்கா. எவ்வளவு மக்கள் இருந்தாலும் பெரியவா எல்லாருக்கும் தனித்தனியா ஆசீர்வாதம் பண்ணாருக்கா. எங்களோட குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வையும் சொன்னாருக்கா. உங்களால முடிஞ்சா நீங்களும் ஒரு தடவையாவது பெரியவாவை பாத்துட்டு வாங்கக்கா. நிச்சயமா உங்க பிரச்சனையும் தீந்துரும், உங்க உடல்நிலையும் சரியாயிடும். எனக்கும் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைல்ல, அவரை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிருந்தேன். நாளுக்கு நாள் என் உடம்போட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது. இந்தாங்க, இந்த தாயத்தை வச்சுக்கோங்கக்கா. हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. பெரியவா 2 தாயத்தை கொடுத்தாரு. 2வது எதுக்கு கொடுத்தாருன்னே தெரியல. நீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும். சரிக்கா, நான் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சு. வரேன் பூங்குடி. சொன்ன மாதிரி நாம ஏன் பெரியவாவை போய் பார்க்க கூடாது? சாப்பாட்டுக்கே நாம இங்க வழி இல்லாம இருக்கோம். இப்படி இருக்கிற நிலைமையில நாம எப்படி வெறுங்கையோட போய் பெரியவாளை பாக்குறது? ஏமா, பெரியவா கஷ்டம் நம்பி வரவங்கள கைவிட மாட்டாராமே, அது உண்மையாமா? ஆமாமா, அவரை தான் மனசார வழிபடுறவங்களை நிச்சயமா கைவிட மாட்டாருமா. அப்ப நாமும் தானே மனசார கும்பிடுறோம், நம்மள ஏமா பாத்துக்க மாட்டேங்கிறாரு? நம்ம போய் அவரை நேர்ல பார்த்து நம்ம கஷ்டத்தை சொன்னாதானமா அவருக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும். இல்லன்னா எப்படி தெரியுமா? வீட்டுல இருந்துகிட்டே பெரியவாளை நம்ம நினைச்சுக்கிட்டாலே போதுமா? அப்ப பெரியவாவை பார்க்காம நம்ம கஷ்டம் தீராதாமா? இன்னைக்கு வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அது பெரியவாளை மனசார நினைச்சுக்கிட்டா கொடுப்பாருமா. பெரியவா நம்ம கேக்குறது தருவாராமா? நிச்சயம் தருவாரு. அதுவும் உன்ன மாதிரி குழந்தைங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்ப நான் தேவையானதை கேட்கட்டுமாமா? கேளு போ. நீ என்னை விட்டு போயிடுவியா? என்னை விட்டு போக மாட்டல்ல? நீ போயிட்டா உன் கூட சேர்ந்து எல்லா மரத்தையும் வெட்டிடுவாங்களாம்.
நீ போயிட்டா எங்களுக்கு யார் இருக்கா? உனக்காக நான் பெரியவா கிட்ட வேண்டிக்கிறேன். அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தருவாராம். எனக்கு நீ தான் முக்கியம். அதனால நீ சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிறேன். பெரியவா மாமா மரத்தை வெட்டிடுறேன்னு சொன்னாரு. அப்படி வெட்டிட்ட நானும் அம்மாவை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு யார் இருக்கா? எங்களை நீங்க தான் காப்பாற்றணும். நீங்க நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க அம்மா சொன்னாங்க. எனக்காக இந்த ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எதுவும் கேட்டு நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க மட்டும் 2 நாளா இந்த மரத்தை மாத்தலைனா மாமா மரத்தை வெட்டிடுவாராம். இந்த மரமெல்லாம் போயிட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. உங்களை வேண்டிக்கிறேன், என்னையும் இந்த மரத்தையும் காப்பாத்துங்க. அம்மா, நான் பெரியவா கிட்ட வேண்டி மரத்துக்கு தாயத்து கட்டினம்மா. ஆனா மரம் இன்னும் குணமாகலம்மா. என் மரம் எப்பமா குணமாகும்? அது குணமாகாதுமா. ஏம்மா? ஒரு முறை அது பட்டுட்டா அது திருப்பி கொடுக்கற சக்தி யார்கிட்டயுமே இல்லம்மா. நான் எது கேட்டாலும் பெரியவா தருவாரு சொன்னியே, அது பொய்யா? அது பொய் இல்லம்மா. அப்புறம் ஏமா நான் கேட்டத பெரியவா தரல? ஒருவேளை பெரியவாக்கு என்ன பிடிக்கலையா? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? இல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. நிச்சயம் நீ கேட்டது பெரியவா தருவாருமா. ஆனா என்ன பண்றது, நடக்க வேண்டியது நடந்தே தானமா ஆகும். என்னமா பூங்குடி, மரத்துக்கிட்ட சொன்னியா? என்ன சொல்லுச்சு மரம்? உன் மரத்தை வெட்டிடலாமா? வேண்டாம் மாமா, மரத்தை வெட்டாதீங்க மாமா, எனக்காக விட்டுருங்க மாமா. பூங்குடி, நான் ஏற்கனவே சொன்னல, மரம் பழையபடி பூத்துச்சுன்னா எந்த மரத்தையும் நான் வெட்ட மாட்டேன். இல்லனா எல்லா மரத்தையும் வெட்டிடுவேன்னு சொன்னல. இப்ப எதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? மாமா வேண்டாம் மாமா, வெட்டாதீங்க மாமா, எனக்காக வெட்டாதீங்க மாமா. இத பார் பூங்குடி, இப்படி அழுது அடம் பிடிக்க கூடாது. அந்த மரத்தை 2 பேரும் போய் பாப்போம். மரம் துளுத்திருந்தா வெட்ட மாட்டேன், இல்லனா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். மரத்தை வெட்டுறதுதான். மாமா வேண்டாம் மாமா.
ஆமாமா. பழையபடி பெரியவா மரத்தை குணப்படுத்திட்டாரு. என்ன மாமா சொன்ன மாதிரி மரம் நல்லா ஆயிடுச்சுல. இப்ப மரத்தை வெட்ட மாட்டீங்கல்ல? வெட்ட மாட்டேமா, வெட்டவே மாட்டேன், வெட்டவே மாட்டேன். அம்மா நான் சொன்ன மாதிரியே பெரியவா மரத்தை குணப்படுத்திட்டாரு. இனிமே இதுக்கு என்ன பிரச்சனையும் வராதுல்ல. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.